ஓகே, சாம்சங் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் F55 5G. ஸோ அந்த டிவைஸ் வந்து பார்த்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்து ரூ. 27,000. ஸோ ரூ. 27,000க்கு நமக்கு வந்து பார்த்து சாம்சங் அந்த டிவைஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் F55 வர பாக்ஸ் உள்ள உங்களுக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் இருக்கு, சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ்ல நமக்கு வந்து சார்ஜர் அடாப்டர் வந்து கிடையாது. இந்த டிவைஸ் நமக்கு வந்து 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். பட் அந்த சார்ஜர் நமக்கு வந்து பார்த்து எப்பவும் போல பாக்ஸ்குள்ள இல்ல. நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் நம்ம பார்க்க ரொம்ப சூப்பரான அட்ராக்டிவ் லுக்ல வந்து இருக்கு. சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் டிசைன்ல என்ன டிசைன் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கு. பேக்ல உங்களுக்கு வீகன் லெதர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஸ்டிச்சஸ் கூட சைடுல கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப லுக்கா வந்து இருக்கு. இதே மாதிரி இன்னொரு பிளாக் கலர் இருக்கு. அந்த கலரும் நமக்கு வந்து வீகன் லெதர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. வெயிட் பொறுத்த வரைக்கும் 150 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. 7.8 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 1000 nits பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. HDR10+ சர்டிஃபிகேட் வந்து இருக்கு. ஸோ ஸ்பீக்கர்ஸ்க்கு வேண்டி இங்க வந்து பண்ணி ஹெட்ஃபோன் ஜாக் வந்து மொபைல் வந்து கிடையாது. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ரொடக்ஷன் வந்து பார்த்து மென்ஷன் பண்ணல. ஓகே, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சாம்சங் டிஸ்பிளே நல்லாவே இருக்கும், சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ரொம்ப சூப்பரா அட்டகாசமா வந்து பண்ணிருக்காங்க. Snapdragon 7 Gen 1 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் நமக்கு வந்து வந்து கிடையாது, ரொம்ப பழைய ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸோட AnTuTu ஸ்கோர்ஸ் கூட நமக்கு ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 5.6 lakhs கிட்ட தான் வரும். ஸோ அதுக்கு இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தா மொக்க கிடையாது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான். ஆனால் நமக்கு இவங்க கொடுத்த வேலைன்றது வந்து 27,000 அந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ். அந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து இதுக்கு நமக்கு நிறைய பெட்டான ப்ராசஸர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நத்திங் ஃபோன் 2A இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தா OnePlusலேருந்து OnePlus Nord CE4 வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டோ தரப்புலேருந்து வந்து பார்த்தா மோட்டோ H50 Fusion இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய வந்து பார்த்தா பெட்டரான டிவைஸ் வந்து இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் விட மற்ற 3 டிவைஸ் வந்து நல்லா சூப்பராக ஆஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். சார்ஜர் நமக்கு வந்து பாக்ஸ்ல கிடையாது. இந்த 45 வாட்ஸ் நீங்க தனியா வாங்குனீங்க அப்படின்னா பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தி. பட் இந்த டிவைஸ் கூடயே நீங்க வந்து பார்த்தா வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய்க்கு வந்து பார்த்தா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா One UI 6.1 வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Android 14 வந்து இருக்கு. ஸோ இன்னும் சூப்பரான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 4 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். பட் ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இங்கே சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ LPDDR4X RAM வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 5G பொறுத்த வரைக்கும் 13 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.2 வந்து இருக்கு. Wi-Fi 6 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ்ல வந்து பேக்ல 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, போட்டோஸ் நம்ம ரிவ்யூ பார்க்கும்போது வந்து ஒரு டீசென்டான போட்டோஸ் எடுக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ்ல வந்து கொஞ்சம் நீட்டாவே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலா பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 27,000 பிரைசிங் வந்து பண்ணிருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 30,000 வந்து பண்ணிருக்காங்க. 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 33,000 வந்து சேல் பண்றாங்க. ஸோ பேங்க் ஆஃபர் நமக்கு வந்து 2000 வந்து கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட் நமக்கு வந்து 25,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்ககிட்ட அந்த கார்டு இருந்து நீங்க அந்த பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணா மட்டும் நமக்கு 25,000 கொடுக்குறாங்க. இல்லை நீங்க 27,000 அந்த பிரைஸ் தான் வாங்கணும். இப்போ உங்களுக்கு Galaxy Fit 3 வந்து 2,000 வந்து வாங்கிக்கலாம். அந்த சார்ஜ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் நமக்கு அந்த 45 வாட்ஸ் இதை வந்து 500 வாங்கிக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் வாங்க முடியும். ஓகே, ஃபைனலாக இந்த டிவைஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ இதை விட பெட்டரான நமக்கு டிவைஸ் வந்து இப்போ நிறையவே இருக்குது. OnePlus Nord CE4 இருக்குது, நத்திங் ஃபோன் 2A இருக்குது, மோட்டோட H50 Fusion அந்த ஃபோன் வந்து இருக்குது. ஸோ நிறைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறது நல்லது. நிறைய ரிவ்யூ வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 பெட்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தா நம்பாதீங்க. அந்த அளவுக்கு இந்த டிவைஸ் வந்து வேல்யூ ஃபார் மணி வந்து கிடையாது. இதோட பெட்டரான ஆப்ஷன் பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. சேம் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.